மொபைல் போன்ல இருந்து வர கதிர்வீச்சால கேன்சர் வர வாய்ப்பு இருக்கு, செல்போன் டவருக்கு பக்கத்துல இருந்தா உடம்புக்கு நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சமீப காலமா நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கெல்லாம் ஒரு படி மேல போயிட்டு செல்போன்ல இருந்து வர ரேடியேஷன் வச்சுட்டு ஆம்லெட் போடலாம், பாப்கார்ன் சுட வைக்கலாம் சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து பீதியை கிளப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு காலத்தில் நம்பி இருந்தீங்கன்னா இந்த கதிர்வீச்சை பத்தியான அறிவியலை உங்களுக்கு யாருன்னு தெளிவா சொல்லி கொடுக்கல அப்படின்னு தான் நான் என்ன சொல்லுவேன். இந்த கதிர்வீச்சை பத்திய அறிவியலை வந்து நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு 4 முக்கியமான அறிவியல் உண்மைகளை நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன். நீங்க ஒவ்வொரு தடவையும் வாழைப்பழம் சாப்பிடும்போது வாழைப்பழத்துல இருக்க பொட்டாசியத்தினால உங்களோட உடம்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு வந்து கதிர்வீச்சால பாதிக்கப்படுது. இந்த கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு விட அதிகம். ஏர்போர்ட் செக்யூரிட்டி செக்ல இருக்க ஃபுல் பாடி ஸ்கேனர்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு விட செல்போன்ல இருந்து வர்ற கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. நீங்க ஒவ்வொரு தடவை எக்ஸ்ரே எடுக்கிறப்போ எக்ஸ்ரேல இருந்து வர கதிர்வீச்சானது உங்க உடம்பை பாதிக்குது. இந்த கதிர்வீச்சோட அளவு பாத்தீங்கன்னா செல்போன்ல இருந்து வர கதிர்வீச்சோட அளவு விட பல லட்சம் மடங்கு வந்து ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் எக்ஸ்ரே கண்டுபிடிக்கப்பட்ட காலங்களில் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ரே ஆப்ரேட் பண்ண ஆப்ரேட்டர்ஸ் கதிர்வீச்சோட அளவு அதிகமா